ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். அதாவது காலை உணவு, மத்தியான உணவு, இரவு உணவு. இதுகளை பற்றி நம்ம சொல்கிற நேரம் இப்போ வந்து நான் வந்து காலை உணவு 7 மணிக்கு வந்து சாப்பிட்டேன்னு சொல்கிற நேரம் எப்படி சொல்லுவோம்னா, அதாவது நாங்கள் காலை உணவு 7 மணிக்கு சாப்பிட்டோம். எப்படி சொல்லுவாங்க? we have the breakfast at 11 AM. இப்படித்தான் நார்மலாக வந்து நிறைய பேர் உச்சரிக்கிற விஷயம் வந்து we have done யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பிரேக்ஃபாஸ்ட், இந்த உணவுகள் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு வார நேரம் நம்ம இந்த தன்றது வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ரைட்? இங்கிலீஷில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ரைட்? ஓகே, த வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு நம்ம சொல்கிற நேரம் இப்போ வந்து we have the breakfast வராது. ரைட்? we have breakfast at 7 AM. நாங்கள் காலை உணவு 7 மணிக்கு அருந்தினோம். ஓகே, ரைட்? நம்ம காலை உணவு எத்தனை மணிக்கு எடுத்தோம்? நாங்கள் காலை உணவு 7 மணிக்கு எடுத்தோம். ஓகே, அப்போ we have breakfast 7 AM சொல்லணும். ரைட்? அடுத்தது பாருங்க, we are going to prepare the lunch ன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். we are going to prepare the lunch. ரைட்டா? அப்படி யூஸ் பண்றது இல்லை. என்ன சொல்லுவோம்? we are going to prepare lunch. the யூஸ் பண்றது கிடையாது. we are going to prepare lunch. ஓகேயா? ரைட். இப்போ மூணாவது சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, the dinner is readyன்னு சொல்லி. ஓகே, அதாவது இப்போ இதுக்கு என்ன தமிழ்ல அர்த்தம் எப்படின்னா சொல்லுவோம் நம்ம, we are going to prepare lunch. நாங்கள் வந்து மத்தியான உணவு தயார் செய்ய போறோம். we are going to prepare the lunch. அப்ப we are going to prepare lunch. we are going to then யூஸ் பண்றது இல்ல, we are going to prepare lunch ன்னு சொல்லுவோம். அடுத்தது dinner is ready. இரவு உணவு தயார் செய்யப்பட்டது. அப்ப எப்படி செய்வோம்? the dinner is ready இல்ல, dinner is ready தான் சொல்லணும். ஓகே, இதுதான் நமக்கு efficient way நம்ம இங்கிலீஷ் வந்து நம்ம பாவிக்கிறது. சரியான முறை இப்படித்தான் இங்கிலீஷ் பாவிக்கிறது. ஓகே, we have breakfast at 7 AM. we are going to prepare lunch ன்னு சொல்லுவோம். அடுத்தது dinner is ready. ஓகே, இப்போ இது வந்து நம்ம the யூஸ் பண்றது இல்லை. ஓகே, இப்போ இந்த மூணுக்கும் வந்து நான் வந்து தமிழ் அர்த்தமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ நான் எழுத தேவையில்லைங்கன்னா we have breakfast at 7 AM. நாங்கள் காலை உணவு 7 மணிக்கு எடுத்தோம். ஓகே, ரைட்? அடுத்தது we are going to prepare lunch என்ன சொல்லுவோம்? நாங்கள் என்ன சொல்லுவோம்? மத்தியான உணவு தயார் செய்ய போறோம். we are going to prepare lunch. the யூஸ் பண்றதுல dinner is ready. இரவு உணவு வந்து தயார் செய்யப்பட்டது. ரைட்? இப்போ the யூஸ் பண்ற நேரம் இப்படி யூஸ் பண்றோம். நேத்து நான் வந்து மத்திய உணவு வந்து கொஞ்சம் தாமதமாக தான் நான் எடுத்தேன். அப்போ எப்படி சொல்றது? I had a late lunch. சாரி, நேற்று டுடே. ரைட்? நம்ம அப்படின்னா எஸ்டர்டே போடணும். நாங்கள் இன்னைக்கு மாதிரி தான் எழுதியிருக்கேன். அப்போ I had a late lunch today. இன்னைக்கு நான் எடுத்தேன் வந்து தாமதமாக தான் உணவு நான் எடுத்தேன். அப்போ I had a late lunch today because I was busy with the work. ரைட்? ஏதாவது காரணமாக இருக்கலாம். ஆனால் நான் வந்து மத்தியான உணவு தாமதமாக தான் எடுத்தேன். அப்போ என்ன? I had a late lunch today. Right? But the dinner we had at the ABC hotel was very nice. ஓகே, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நம்ம the யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு உணவு வந்து எடுத்தோம். ரைட்? இப்போ நம்ம ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு ஒரு உணவு எடுத்தோம். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நம்ம the யூஸ் பண்ணணும். இப்போ the dinner we had at the ABC hotel was very nice. நம்ம ஏபிசி ஹோட்டல்ல வந்து நம்ம எடுத்த உணவு வந்து மிக நன்றாக இருந்தது. அதுதான் தமிழ் அர்த்தம். அப்ப நம்ம எப்படி அதை சொல்லுவோம்? the dinner we had at the ABC hotel was very nice. அதாவது இது முடிஞ்சது. அப்போ was போடணும். ஓகே, the dinner we had
at ABC hotel was very nice. நம்ம நம்ம எடுத்த உணவு எங்க எடுத்திருக்கோம்? ஏபிசி ஹோட்டலில் எடுத்த உணவு வந்து மிகவும் நன்றாக இருந்தது. நம்ம ஏபிசி ஹோட்டலில் நாங்கள் ஏபிசி ஹோட்டலில் எடுத்த இரவு சாப்பாடு மிகவும் நன்றாக இருந்தது. ஓகேயா? அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது விளங்கியிருக்கும் நம்புறேன். இது மாதிரி வேற வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.